Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1151 பார்ட் 1. ஓபன் பண்ணா வேகாபங்கோட பிராட்காஸ்ட் திடீர்னு ஸ்டாப் ஆச்சுல்ல. அதை பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு ஒரே ஷாக்கு. நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு? யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? அவரை போட்டு தள்ளிட்டாங்களா? ஒருவேளை வேர்ல்டு கவர்மெண்ட் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். லூஃபி தானே அவரை கடத்தி வச்சிருந்தான். அவனால அவருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்திருக்குமா? ஏன்னா அவன் ஒரு பைரட், அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவன் தான் காரணம். ஏன்னா வேகாபங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். அவரை கண்டிப்பா வேர்ல்டு கவர்மெண்ட் கொல்ல மாட்டானுங்க. அவரோட மூளையை பத்தி தெரியாத லூஃபி தான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும். அப்படி இப்படின்னு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம மக்களும் அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி வெளியில பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். அதே நேரம் எக்ஹெட் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க நேவி ஆளுகெல்லாம் பயங்கர ஷாக்ல இருப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பன்னி மான்ஸ்டர் இருக்குது பாருங்க, அது பயங்கரமா வந்து நிக்கும். இவ்வளவு நேரம் தீவுல அதோட சைஸ் பெருசா தெரிஞ்ச மாதிரி இல்ல, பெருசுதான் எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் அந்த தீவோட ஓரத்துல ஷிப்பு கிட்ட எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய சைஸ். அது அந்த பேர்ட் மான்ஸ்டர், அப்புறம் அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டர்னு எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. மறைன ஆளுகளுக்கு எல்லாம் தெரியாதுல்ல இது எல்டர்ஸ்ங்கன்னு. எக்ஹெட்ல என்னடா நடக்குதுன்னு அவனுங்க பீதியில கதறிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் அங்க மத்த எல்டர்ஸ் எல்லாம் யோர்க்க கான்டாக்ட் பண்ணி இன்னும் எத்தனை வேகாபங்க்ஸ் இருக்காங்க அப்படின்னு விசாரிச்ச உடனே அவளும் செக் பண்ணி சொல்லுவா. எப்படி கண்டுபிடிப்பானா, பங்க் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுல்ல, அதை யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்றான்னு செக் பண்ணுவா. ரெண்டே பேரு தான், லிலித்தும் அட்லஸும். அது மட்டும் இல்லாம எங்க இருந்து ஆக்சஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிரும், அதையும் சொல்லிடுவா. இது போதுமே, இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டா பஞ்சாயத்து ஓவர். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த பங்க் ரெக்கார்ட்ஸ் இருக்குது பாருங்க, அது என்னதான் நம்ம வேகாபங்க் செத்தா கூட அது பாட்டுக்கு அது வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ அதை யோர்க்க வச்சு ஆக்சஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். மத்தவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதே நேரம் இங்க ஸ்டசி பாத்தீங்கன்னா அந்த கக்கு பையில ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். அவன் பாத்தீங்கன்னா இவளை போட்டு தள்ளிடுவான்னு பார்த்தா, நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். எப்படியும் என் பார்ட்னர் லுச்சி வந்தானா உன்னைய என்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும். என்னால கண்டிப்பா அவனை தடுக்க முடியாது. அதனால இங்க இருந்து போயிருப்பான். அவ ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. பரவாயில்ல நம்ம கூட உண்மையான ஃப்ரெண்டா இருக்கானேன்னு. பட் அவனால ரொம்ப நேரத்துக்கு இதே பொறுமையோட எல்லாம் இருக்க முடியாது. அதனால போ போ அப்படின்னு விரட்டி விட்டோன்னா அவளும் கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ண ஜெயின்ஸோட கப்பலை காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா அங்க மெரைன் கப்பல் எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளி தெறிக்க விட்டுட்டு இருக்கும். அவ்வளவுதான், டோரி பிராகி லூஃபி ஒரு வழியா வந்தும் சேர்ந்துட்டானுங்க. இவங்க வந்ததுல அவ்வளவு பேர்த்துக்கு அம்புட்டு சந்தோஷம். அதுலயும் லூஃபி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கப்பலை முறையா பாக்குறானா பையன் என்ஜாய் பண்ணுவான். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் எங்கன்னு சஞ்சி கிட்ட விசாரிப்பான். அதான் அவங்க இன்னும் வந்து சேரலையே. ஆனா லூஃபியை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பானுங்க. ஒய்மாவும் காஷியும் அங்க உட்காந்துட்டு இருப்பானுங்களா. அந்த ஜெயின்ஸ் கிட்ட போய் லூஃபி ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க மெரைன் ஆளுங்க விடுறதா இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க எஸ்கேப் ஆறது மட்டும் தான். மத்தவங்க எல்லாருமே நம்ம 1000 சன்னி கப்பல்ல தப்பிச்சிருவாங்க, அது பிரச்சனை இல்ல. பட் அவங்க இன்னும் வெளியில வரல. இவங்க வெளியில தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கல்ல, விடக்கூடாதுன்னு வெறி கொண்டு அட்டாக் பண்ணுவாங்க. மெயினா கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாருமே வைஸ் அட்மிரல்ஸ். அந்த டைம் அவங்க எல்லாத்தையுமே துப்பாக்கி வச்சு யாரோ டம்முன்னு சுடுவாங்க. கையில தான், உசுருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல. சுட்ட உடனே அவங்க எல்லாம் சின்ன குழந்தைகளா மாறிடுவாங்க. எல்லாம் நம்ம பாணி பார்த்து விட்ட வேலை. கடுப்பாய் கத்தி கதறிட்டு இருப்பாங்க. அவ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. மெரைன் ஆளுகளால என்னதான் ட்ரை பண்ணாலும் இவங்கள தடுக்க முடியல. சரி நீ ரொம்ப நேரத்துக்கு இப்படியே இங்க சுத்திட்டு இருக்க முடியாது. அதனால சஞ்சி நமியை கான்டாக்ட் பண்ணி இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், சீக்கிரமா வாங்க, ரொம்ப நேரத்துக்கு இருந்தா நமக்கு தான் ஆபத்துமானா. அவ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நாங்க கிளம்பிட்டோம். எடிசன் மட்டும் இல்ல, நான் எங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா ஒருவேளை எங்களால கடலை ரீச் பண்ண முடியலன்னா நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணும், இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா. அப்போ சஞ்சி ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க, என்ன ஆனாலும் சரி, அத்தனை பேர் கடல்ல மூழ்கி செத்தாலும் சரி, நமி ராபின் லிலித் அவங்களைய உயிரை கொடுத்து காப்பாத்துவேன்பா. உசோப்பு கடுப்பாயி, அட நாசமா போன நாஸ்தா மண்டையா, காப்பாத்தணும்னா எல்லாத்தையும் காப்பாத்துறா, அது என்னடா லேடிஸை மட்டும் காப்பாத்துறது பண்ணி பையலன்னு திட்டிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி பிராங்கி இடையில பூந்து, நான் கப்பலை எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன்பா. ஏன்டா வீணா போனவனுங்களா, எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சொல்ல மாட்டீங்களாடான்னு கதறிட்டு இருப்பான். சரி இப்ப எல்லாருமே இப்படி ஸ்மூத்தா எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்னா இவ்வளவு நேரம் சண்டை போட்ட நம்ம எல்டர்ஸ்க்கு என்ன மரியாதை, வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை? அதனால அந்த பேர்ட் மான்ஸ்டர் விரட்டிட்டு வருது, எப்படியாச்சும் இவங்கள போட்டு தள்ளினு. சஞ்சியும் பாணியும் பார்த்துட்டு கடுப்புல இருப்பாங்க. அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. கொக்கமக்கா அவனுக்கு சாப்பிடறதுக்காக ஜெயின்ஸோட சாப்பாட்டை தூக்கி வச்சா அவன் அதை அப்படியே பொலந்து கட்டிட்டு இருப்பான். யோசிச்சு பாருங்க, ஜெயின்ஸுங்க எல்லாம் எவ்வளவு சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடை நம்மால ஒத்தாலா நின்னு பிரிச்சு மேஞ்சிட்டு இருப்பான். நல்லவேளை டோரியும் பிராகியும் குக்கு கிட்ட நிறைய சாப்பிடுறவன் நல்லா சமைச்சு கொடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு சமைச்சிருப்பான். இல்ல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, நம்ம பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் தேவை, அண்ட் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் சமைச்சு எடுத்துட்டு வாம்பான். நீ சாப்பிடுறத பார்த்தா எங்களுக்கு சோறு இல்லாம போயிரும் போலன்னு பதறுவான். சரி இப்ப அந்த பேர்ட் மான்ஸ்டர் வந்துச்சுல்ல, வந்தது பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணா பரவாயில்ல, பாஞ்சி வாயிலே மீச்சிருப்பானுங்க. ஆனா தூரமா பறந்துகிட்டே பயங்கரமா ஃபயர்
ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும். ஜெயின்ஸுங்க எல்லாம் ஷீல்ட வச்சு கஷ்டப்பட்டு தடுப்பாங்க. அந்த நெருப்பு எல்லாம் மனுஷங்க மேல பட்டுச்சுன்னா ஒரே நிமிஷத்துல பொசுங்கிடுவாங்க. அவ்வளவு நெருப்பு. கொஞ்ச நேரத்துல தடுக்க முடியாம மொத்த கப்பலுமே தீ பிடிச்சிருச்சு. சோ எல்லாம் கஷ்டப்பட்டு அணைச்சிட்டு இருப்பாங்க. பானி வந்து அவங்க அப்பாவையும் வேகா பங்கியும் எங்கேயாச்சும் தூக்கிட்டு போக சொல்லிடுவா. ஏன்னா கப்பல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அவங்க மேல தீ பட்டுச்சுன்னா அவங்களால சொல்லக்கூட முடியாது. அண்ட் இப்பதான் டோரி பிராகிக்குமே புரியுது, இந்த மான்ஸ்டர்ஸை நம்ம சும்மா விட்டு தப்பிச்செல்லாம் வர முடியாது, ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும்னு. இதுல என்ன ஒரு பஞ்சாயத்துனா, நேருக்கு நேரா நின்று சண்டை போட்டா பரவாயில்ல, அது ஃபிளைங்ல இருந்து அட்டாக் பண்ணுது. அதனால இவங்களால இப்போதைக்கு இதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நெருப்பை வச்சு அட்டாக் பண்ண இவங்களால தடுக்க முடியல. போட்டு கண்ணா பின்னாடி தீ பிடிச்சிருச்சு. மறுபடியும் நெருப்பை வச்சு அட்டாக் பண்ண போகுமா, எல்லாம் வீதியில இருப்பாங்க. ஆத்தாடி இனி என்ன பண்ண போறோம்னு அப்பதான் ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சவுண்டான அப்படியே ஷாக் ஆவா. அப்ப இடையில நம்ம லூஃபி, எனக்கு ஃபுல் ஆயிருச்சு, நான் ரெடி ஆயிட்டேன்பா. அப்புறம் என்ன தனியா சொல்லுமா என்ன, பையன் அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். கடல் பாத்தீங்கன்னா கடலா இருக்காது, அப்படியே ரப்பரா மாறிடும். எல்லா கப்பலும் ஜம்ப் பண்ணும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அந்த சீனே. மெரைனாளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பதான் லூஃபியோட என்ட்ரி. நெருப்புக்குள்ள இருந்து வெளியில வருவான். வந்தவன் சிரிச்சுக்கிட்டே, வாங்க எல்லாம் ரிதம்க்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணுவோம் அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் இவங்களால கப்பல் கூச்சிட்டே இருந்தவன ஒழுங்கா நிக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் லூஃபியோட மியூசிக் வேற லெவல்ல இருக்கும். அது வந்து ஃபெஸ்டிவல் ரிதமாமா. அதை கேட்டுட்டு கப்பல் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட கவலைப்படாம அந்த நெருப்புக்குள்ளேயே நின்று ஆடுவானுங்க. இதுல காமெடி என்னன்னா, மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டே தான் ஆடிட்டு இருப்பானுங்க. கப்பல் தீ பிடிச்சி எரியுதுரா, தீ பிடிச்சி எரியுதுரான்னு. கப்பலோட கேப்டன்ஸே ஆடும்போது மத்தவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்களுமே சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அந்த மியூசிக் அவங்க ஆடுறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, அவங்க அப்பா சொன்னாருல்ல, இந்த மாதிரி மக்களை காப்பாத்த ஒருத்தன் வருவான், அவன் இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஆடுவான்னு, தன் 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 அதை அப்படியே லைவ்ல பாக்குறான். அப்ப அந்த நெருப்புக்கு நடுவுல லூஃபிய பார்த்து மிரண்டுருவா. அவன் பானி பானின்னு கத்திட்டு கிடப்பானா, அவனை பார்த்த உடனே நிக்காம்பா. நிக்காவா, யார பத்தி பேசிட்டு இருக்க, சரி அதெல்லாம் விடு, உனக்கு அந்த எல்டர்ஸ பொழக்கணும் தானே, வா பொழக்கலான்னு கூப்பிடுவான். அவ இருந்துட்டு, இல்ல என்னால முடியாது, ஏன்னா நான் தான் நீ இல்லையாம்பா. ஆனா அவன் என்ன சொல்லுவான், எனக்கு உன்னோட எபிலிட்டியை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா உன்னால முடியும்னு எனக்கு தெரியும்பா. அந்த டைம் பானியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, உறைஞ்சு போயிருப்பா. ஏன்னா நம்ம லூஃபி தான் நிக்கா, அவன் தான் மக்களை விடுவிக்க வந்த ஒரு ஹீரோ, அது மட்டும் இல்லாம வாரியர் ஆஃப் லிபரேஷன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்ன விஷயம் ஒன்னொன்னும் அப்படியே அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் அவளுக்கு நம்பிக்கையே இல்லாம இருந்தது, அவன் இப்படி பேசின உடனே அவளுக்கு அப்படி ஒரு கான்பிடென்ட், அவளாதான் அந்த வந்துட்டேன்னு அவளும் அவளோட உருவத்தை மாத்துவா பாருங்க, எல்லாம் மிரண்டுருவாங்க. அப்பதான் பானிய பாக்கணுமே, அப்படியே லூஃபியோட பொம்பளை வெர்ஷன் மாதிரி இருப்பா. லூஃபி பார்த்துட்டு சூப்பர் பானி கலகிட்டான் பானா. ரெண்டு பேரும் ஜாலியா அந்த மான்ஸ்டரை பொழக்கிற காண்டி வெறி கொண்டு ரெடி ஆவாங்க. இது அப்படியே அவங்க அப்பா குமா பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு அவரோட ஒய்ஃபு கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாருல்ல ஜெனி கிட்ட, இந்த மாதிரி பானியை நான் நல்லபடியா பாத்துக்குவேன்னு. அதே மாதிரி பாத்துக்கிட்டாருல்ல, அந்த சீனை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தொடரும்னு போட்டு முடிச்சிட்டாங்க. இனி இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த பாட்டுல என்னென்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். டாடா.